63 வயதிலும் மனைவிக்கு தங்கத்தில் தாலி வாங்க சென்ற முதியவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் நகைக்கடை உரிமையாளர். தம்பதியின் வீடியோ வைரலான நிலையில் குடும்ப பின்னணி குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன. நடந்தவை குறித்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் அம்போரா ஜஹாங்கீர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள்தான் நிவ்ருத்தி ஷிண்டே சாந்தாபாய் தம்பதி. விவசாய குடும்ப பின்னணியைச் சேர்ந்த இவர்கள் எப்போதும் இணைப்பிரியா இணையாக இருக்கின்றனர். வயதானாலும் என் மனதில் என்றும் நீதான் இளவரசி என்பது போல மனைவி மீது நேசம் கொண்ட 93 வயதான நிவ்ருத்தி ஷிண்டே அவருக்கு தங்கத்தில் தாலி வாங்கி தர ஆசைப்பட்டுள்ளார். கோபிகா ஜுவல்லர்ஸ் என்ற கடைக்குள் சென்ற தம்பதி மாங்கல்யத்தையும் நெக்லஸ் ஒன்றையும் பார்த்து தேர்வு செய்துள்ளனர். பார்க்கவே மிகவும் முதுமையாகவும் எளிமையாகவும் காணப்பட்ட தம்பதியை பார்த்த கடையின் உரிமையாளர் அவர்களிடம் பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கவே தன்னிடம் இருந்த 1120 ரூபாயை எடுத்து காட்டியுள்ளார் முதியவர். தங்க நகை சவரனுக்கு 74,000 தாண்டி சென்றுள்ள நிலையில் கள நிலவரம் தெரியாமல் மனைவி மீது இருக்கும் பிரியத்தில் நகை வாங்க வந்த முதியவரின் வெகுளித்தனத்தை பார்த்த உரிமையாளர் காதல் பரிசாக நகையை இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆம், முதியவர் வாங்க ஆசைப்பட்ட நகையை கொடுத்த உரிமையாளர் பணம் ஏதும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். எனினும் பணத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்று முதியவர் கேட்டுக்கொண்டதால் 20 ரூபாய் பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நகையை கொடுத்து அனுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் தம்பதியினர் நிகழ்ச்சியில் ஆழ்ந்து கண்ணீர் வடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதியவரின் காதலை பார்த்து தாலியை காதல் பரிசாக கொடுத்து அனுப்பிய உரிமையாளர் பேசுகையில் முதியவரின் குடும்ப பின்னணியை விசாரித்ததாகவும் அதில் அவர்களது மூத்த மகன் உயிரிழந்த சூழலில் இளைய மகனும் மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆசீர்வாதத்திற்காக 20 ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் முதிய தம்பதியின் அன்பு தன்னை நெகிழ வைத்ததாகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் நகைக்கடை உரிமையாளர். இந்த வீடியோ வைரலான நிலையில் முதியவரின் காதலை பலரும் சிலாகித்து வருகின்றனர்.